இந்த உலகத்துல சில கதைகள் சத்தம் இல்லாம நடக்குது. ஆனா அந்த கதைகள் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போகுது. நாம் பார்க்கிற வாழ்க்கை ஒரு பக்கம்தான். ஆனா நாம் பார்க்காத வாழ்க்கை, அதுக்குள்ள மறைந்திருக்கும் கதைகள், அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஒரு சிறிய கிராமம், மண்ணின் வாசனை நிறைந்த கிராமம். காலை ஒளி மெதுவா வீடுகளுக்குள் புகும். மாலை நேரம் மெதுவா அமைதியாக இறங்கும். அந்த கிராமம் சாதாரணமா தெரியும். ஆனா அந்த சாதாரணத்துக்குள்ள நிறைய கஷ்டங்கள் மறைந்திருக்கும். நிறைய கண்ணீர்கள் சொல்லப்படாம இருக்கும். அந்த கிராமத்துல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு சிறிய குடிசை, வீடு, ஒரு பழைய படுக்கை, சில உடைந்த பாத்திரங்கள். அதுவே அவங்க உலகம். உடம்பு பலம் இல்ல, கைகள் நடுங்கும், கால்கள் சரியாக நடக்காது. ஆனா இதயம் மட்டும் அளவில்லாத பாசத்தோடு இருந்தது. அந்த பாசம்தான் அவங்க உயிரோட காரணம். அவங்க தினமும் எழுந்ததும் ஒரே ஆசை, இன்னும் ஒரு நாள் சம்ஹவ் கடக்கணும். அந்த நாள் கூட அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா அந்த நாள் அவங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றப் போகுது. மழை பெய்து கொண்டிருந்த இரவு, குளிர் அதிகமாயிருந்தது. காற்று சத்தமா வீசியது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன சத்தம், ஒரு குழந்தையின் அழுகை முதலில் மெதுவா கேட்டது. பிறகு அதிகமா கேட்க ஆரம்பிச்சது. அந்த பாட்டி மெதுவா எழுந்தாங்க. வெளியே வந்தாங்க. அங்கே ஒரு பச்சிளம் குழந்தை தனியா கிடந்தது. அந்த காட்சி அவங்க இதயத்தை உடைத்தது. அந்த குழந்தை பிறந்த சில மணி நேரங்களிலேயே அம்மாவையும் அப்பாவையும் இழந்தது. அது ஒரு சாதாரண காட்சி இல்ல, அது ஒரு உயிர் போராட்டம். அந்த பாட்டி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அந்த குழந்தைய எடுத்தாங்க, மார்போடு அணைத்தாங்க. அந்த நிமிஷத்திலிருந்து அந்த குழந்தைக்கு உலகமே அந்த பாட்டி தான். அந்த பாட்டிக்கும் அந்த குழந்தை தான் உலகம். அந்த நாள் முதல் அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. பசிச்சாலும் தான் சாப்பிடாம அந்த குழந்தைக்கு தான் கொடுத்தாங்க. அது ஒரு பழக்கம் இல்ல, அது ஒரு தியாகம். ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம். காலை எழுந்ததும் சாப்பாடு கிடைக்குமா என்ற பயம். மாலை வரும்போது இன்னொரு நாள் முடிஞ்சது என்ற நிம்மதி. ஆனா அந்த பாசம் மட்டும் ஒருபோதும் குறையல. அந்த பாசம் அந்த பாட்டிக்கு வலிமை கொடுத்தது. அந்த குழந்தை அவங்க வாழ்ந்த காரணம். கிராமத்துல பல பேரிடம் கேட்டாங்க. கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு சிலர் பார்த்தாங்க. ஆனா உதவி செய்யல. சிலர் திரும்பி போயிட்டாங்க. சிலர் நாங்க கூட கஷ்டத்துல தான் இருக்கோம்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் அவங்க மனசை உடைத்தது. ஆனா அவங்க நம்பிக்கை விடல. குழந்தை அழுதுச்சு. அந்த அழுகை அவங்க காதுல மட்டும் இல்ல, அவங்க இதயத்துல ஒலிச்சது. அந்த சத்தம் அவங்க மனசை உடைக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அவங்க கண்ணுக்கு ஒரு சின்ன ரொட்டி துண்டு பட்டது. அது தரையில் இருந்தது, சுத்தம் இல்லாதது. ஆனா அந்த நாளுக்கே அதுதான் உயிர். அதை எடுத்து மெதுவா தூசி தட்டி சுத்தம் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. அந்த குழந்தை சாப்பிட்டது. அந்த காட்சியை பார்த்து அந்த பாட்டி சிரிச்சாங்க. அது வயிறு நிறைஞ்ச சிரிப்பு இல்ல, இதயம் நிறைஞ்ச சிரிப்பு. இரவு வந்துச்சு. குளிர் அதிகமா இருந்துச்சு. அந்த குளிர் உடம்ப உறைய வச்சுது. ஆனா அந்த பாசம் அந்த குளிரை கூட வெல்லுது. அந்த குழந்தைய நெருக்கமாக கட்டிக்கிட்டு காப்பாத்திக்கிட்டே இருந்தாங்க. நாள்கள் மெதுவா நகர ஆரம்பிச்சது. அந்த குழந்தை மெதுவா வளர ஆரம்பிச்சது. சின்ன சின்ன சிரிப்புகள், சின்ன சின்ன அசைவுகள். அந்த பாட்டிக்கு அது பெரிய சந்தோஷம். அந்த சிரிப்பு அவங்க வாழ்க்கைய மாற்ற ஆரம்பிச்சது. ஆனா வாழ்க்கை இன்னும் சோதிக்க ஆரம்பிச்சது. உடம்பு பலம் குறைய ஆரம்பிச்சது. கால்கள் பலவீனமா, கைகள் நடுங்குது. மூச்சு விடக்கூட கஷ்டம். ஆனா அந்த குழந்தைய விடவே முடியல. அதுதான் அவங்க உலகம். ஒரு நாள் மீண்டும் சாப்பாடு இல்லாத நிலை. அந்த நாள் மிகவும் கடினமான நாள். குழந்தை அழுதுச்சு. அந்த அழுகை அவங்க இதயத்தை கிழிச்சது. அவங்க கைகள்ல இருந்த கடைசி உணவு துண்டை கூட அந்த குழந்தைக்கு தான் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க கண்களில் கண்ணீர். ஆனா அது துக்கத்துக்காக இல்ல, அது பாசத்துக்காக. நான் இல்லை என்றாலும் இந்த குழந்தை வாழணும், அந்த எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசுல இருந்தது. அந்த நிமிஷத்தில் ஒரு மனிதன் அந்த காட்சியை பார்த்தார். அவர் அதிர்ச்சியாக நின்றார். அவர் பார்த்தது ஒரு காட்சி இல்ல, ஒரு உண்மை, ஒரு பாசத்தின் உச்சம். அவர் ஓடி வந்து
சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்தார். அந்த பாட்டி அதை எடுத்துக்கொண்ட நேரத்தில் முகத்தில் ஒரு அமைதி. அந்த குழந்தை பாதுகாப்பு. அந்த குழந்தை சாப்பிட்டது. மீண்டும் சிரிச்சது. அதை பார்த்த அந்த பாட்டி மெதுவா சிரிச்சாங்க. அது ஒரு முடிவு. சிரிப்பு ஒரு நிறைவு. சூரியன் உதிச்சது. ஒரு புதிய நாள். ஆனா அந்த பாட்டிக்கு அது கடைசி நாள். அவங்க அமைதியா கண்களை மூடினாங்க. ஆனா அந்த குழந்தை பாதுகாப்பா இருந்தது. அந்த மனிதன் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்காக கொண்டு போனார். ஆண்டுகள் கழிச்சு அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல மனிதனாக ஆனான். அவன் வாழ்க்கையில் பல வெற்றிகள் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் அவன் மறக்கல. அந்த பாட்டி அவங்க கொடுத்த பாசம், அந்த அன்பு தான் அவனை உருவாக்கியது. ஒரு ரொட்டியால் ஒரு உயிர் வாழ்ந்தது. ஒரு பாசத்தால் ஒரு உலகம் உருவானது. இந்த உலகத்துல அன்பிருந்தா ஒரு வாழ்க்கையே இல்ல, ஒரு தலைமுறையே மாறிடும். அன்பிருந்தா ஒரு மனசு மட்டும் இல்ல, ஒரு உலகமே மாறிடும். அன்பிருந்தா இருளுக்குள்ள கூட ஒளி கிடைக்கும். அன்பிருந்தா வாழ்க்கை எப்போதும் வெல்லும்.